வணக்கம், வெல்கம் டு Geetha's ரெசிபி. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி எப்படி சாஃப்டாக போடணும் அப்படிங்கிறதையும் அதுக்கு ஆப்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கறி எப்படி பண்ணுறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆன்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு விசில் வந்தால் போதும், வேகட்டும். இது இப்போ எனக்கு தேவையான கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மாவு தான். கோதுமையை கழுவி காய வச்சு அரைச்ச மாவு. நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விரல்களை மட்டுமே வச்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக பிசையணும். இந்த மாதிரி மாவு வந்த பிறகு தான் நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அதுக்கு முன்னாடி மெதுவாக தான் பிசையணும். இப்போ நல்லா எல்லா மாவையும் சேர்த்து இப்போ இனிமேல் தண்ணி ஊற்றுறத கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். தெளிச்சிட்டு நம்ம ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் தேவைன்னா ரீஃபைண்ட் ஆயிலோ கடலெண்ணெயோ கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மாவு. இதை நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 hour ஆகட்டும். மாவு பிசையறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருவோம். ஆறின பிறகு தோலை உரித்து வச்சுருவோம். நம்ம வெஜ் கறிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். வேக வச்ச உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 முந்திரியை ஒரு 1/4 டம்ளர் பாலில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு 20 பீன்ஸை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் 1, ஒரு கேப்சிகம், அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போல் புதினா, அதுக்கப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாய், ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை 2 துண்டு, ஒரு பிரியாணி இலை. அதில் போடக்கூடிய பொடி வகையை பார்த்துருவோம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேன். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம அந்த முந்திரி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் தாளிப்பு சாமானை ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பட்டையெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியும் ஒரு 5 பல்லு பூண்டையும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிப்போம். அதுக்கப்புறம் கீரி வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்கிக்கணும். அது ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வதக்கிப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம காய்கறிகளை சேர்த்துருவோம். கேப்சிகமாக அப்புறம் சேர்த்துருவோம். இப்போ பீன்ஸையும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தாலும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் காலிஃப்ளவரும் ப்ரக்கோலியும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கின பிறகு நம்ம மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம இப்படி மூடி வச்சு குக் பண்ணாவே போதும். ஃப்ளேமை ஸ்லோ டு மீடியமே வச்சுக்கோங்க. பாதி அளவு குக்கான பிறகு நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளி விழுதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் வந்து புதினா, கருவேப்பிலை, மல்லித்தழை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிப்போம். ஒரு 30 செகண்ட் வதங்கின பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி வகைகள் அனைத்தையும் சேர்த்துருவோம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற கிடையாது, தக்காளியில் உள்ள தண்ணி மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து சம்டைம்ஸ் வந்து இது அடி பிடிச்சிடும். அதனால் ஸ்லோலே வச்சுட்டு நல்லா வதக்கிப்போம். தேவைன்னா வேணால் நீங்கள் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ணிவிடுவோம். நம்ம போட்ட பொடியோட ஸ்மெல் போன பிறகு நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கையும் நம்ம எடுத்து வச்ச மல்லித்தழையையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலேயே வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி அந்த மிக்சியில் அடித்தோம் இல்லைங்களா, அதோட கழுவின தண்ணியும் கொஞ்சம் போல தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு இந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுகரும் அதுக்கப்புறம் மேத்தி லீவ்ஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து வெஜ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம். மாவு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாவுலேருந்து நம்ம சப்பாத்திக்கு தகுந்த அளவுக்கு சின்ன சைஸாவோ பெரிய சைஸாவோ உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையை உருட்டும் போது நமக்கு வந்து உருண்டையில் விரிசல் இல்லாமல் இருக்கும். சப்பாத்தி திரட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ரவுண்டாவோ ஸ்கொயராகவோ நம்ம சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தியை தேய்ச்சாச்சு. நம்ம போட்டுருவோம். கல் போட்டிருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட்டான பிறகு தான் நம்ம சப்பாத்தி போடணும். ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் இருக்கக்கூடாது, மீடியம் டு ஹை அந்த ரேஞ்சிலேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்ட பிறகு ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றிடாமல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்து திருப்பி போட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸ் வந்த பிறகு எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு நமக்கு அப்படியே உப்பி வரும். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துடலாம். ஆனியன் ரைத்தாவுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை சர்க்கரையும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு புளிக்காத தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து ரெடி ஆகிடும். ரைத்தாவில் ஊற்றக்கூடிய தயிர் வந்து நல்ல கெட்டியாக இருந்தால் தான் ரைத்தா டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். எம்மியான ஒரு காம்போ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் வெஜ் கறி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.